ரம்யாவும் காவ்யாவும் மிக நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அக்கா, அப்போலிருந்து சொல்லிட்டே இருக்கீங்களே, அந்த கரும்பு அப்படி என்னதான் பண்ணுச்சு? எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அதை ஏன் கேக்குற ரம்யா? முதல்ல பாக்கும்போது ரொம்ப சின்ன துண்டா அமைதியா தாண்டி இருந்துச்சு. நான் மெதுவா கையால தொட்டு செக் பண்ணி பார்த்தேன். நான் தொட்டதும் அது லைட்டா தலைய ஆட்டுச்சுடி. என்னக்கா சொல்றீங்க? தொட்டதும் தலைய ஆட்டிடுச்சா? அப்புறம் என்னாச்சு? நான் அப்படியே விடாம மெல்ல மெல்ல தொட்டு விளையாடி பார்த்தேன். பார்க்கவே மேல வர வர அப்படியே பெருசாயிடுச்சுடி. நானே மிரண்டு போயிட்டேன். பெருசான உடனே எனக்கு உள்ள ஒரு மாதிரி உணர்ச்சியா ஆயிடுச்சு. பெருசாயிடுச்சா? அது எப்படி அக்கா ஹேண்டில் பண்ணுனீங்க? உணர்ச்சி வசப்பட்டு தப்பேதாவது பண்ணிட்டீங்களா? அங்கதாண்டி லாஜிக் இருக்கு. கரும்ப பொறுத்தவரை அவசரப்படக்கூடாது. மெதுவா சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா சீக்கிரம் சஞ்சிரும். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ணுனீங்க அக்கா? நான் மெதுவா என் நாக்கால அது மேல கோலம் போட ஆரம்பிச்சேன்டி. கோலம்னா நல்லா வளைஞ்சு வளைஞ்சு சுத்தி சுத்தி போடுவீங்களா? அப்படி போட்டா அது இன்னும் இனிக்குமா? ஆமாண்டி. அப்படி போட்டாதான் அந்த கரும்பு குஷில டான்ஸ் ஆடும். நம்ம கிட்ட சிக்காம மேல போகும். அப்புறம் கீழே இறங்கும். அந்த மொமெண்ட்ல நான் என்னையே மறந்துட்டேன்டி ரம்யா. தன்னையே அறியாமல் வாயிலுள்ள எச்சிலை விழுங்குகிறாள். ஆமா அக்கா. எனக்கு இது எதுவுமே தெரியாது. நான் என்னத்த சொல்ல? கேக்க கேக்க எனக்கு என்னமோ பண்ணுதக்கா. திடீரென்று சமையலறையில் இருந்து குக்கர் விசில் சத்தம். கூ கூ. ஐ, குக்கர் விசில் வந்துருச்சு. இந்த உலகத்துக்கு வாரம்யா. நான் போய் அடுப்பு அணைக்கிறேன். மீதி சுவாரஸ்யமான விஷயங்களை நாளைக்கு சொல்றேன், சரியா? ஏக்கத்தோடு. அக்கா, அக்கா, இருங்க அக்கா. காவ்யா சிரிப்புடன் ஓட ரம்யா அந்த கரும்பு டான்ஸ் ஆடுவதை நினைத்து பார்க்கிறாள்.